This a live view from பூமியும் கலவரமா ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த சைடு கேப்ல அமெரிக்காவும் நாசாவும் சேர்ந்து ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. அது என்னன்றதை வாங்க நானே காட்டுறேன். அந்தா போறேன் இந்தா போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டமிஸ் திட்டத்தை வந்து நாசா வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திட்டாங்க. அந்த ராக்கெட் வந்து போகக்கூடிய காட்சியை தான் வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். அதாவது எஸ்எல்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ராக்கெட்டுங்க. இந்த ராக்கெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மின்கலத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்ருக்கு. அதாவது ஓரியன் மின்கலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்கு. அந்த இதை பார்த்துட்டு ஒரு விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இது வந்து இந்த ஒரு இந்த ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து போயிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து அனுப்பிச்சி விட்டுருந்துருக்காங்க. 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதை 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ், ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கனடா. இதில் வந்து ஒரு பெண்கள் உட்பட ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறாங்க. ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி வந்து 4 பேர்களை வந்து பார்த்திங்கன்னா நாசா வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டமிஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்களே சில பேர், அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து நிலாவை வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும், ஏன்னா அந்த நிலாவில் இருக்கக்கூடிய பள்ளங்களோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிலாவோட பேக் சைடை வந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்கவே முடியாது. இப்போ எப்படின்னா நம்ம பூமியிலேருந்து நிலாவோட பேக் சைடை வந்து நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது. அதையுமே வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருக்காங்க. ஆர்டமிஸ் திட்டம்னா என்ன அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பூமியிலிருந்து இந்த ஒரு ஓரியன் இந்த விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாள் ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலாவை போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பூமிக்கு வரது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ட்ரிப்பு. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்க போகிறது கிடையாது. நிலாவில் வந்து தரையிறங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. இவங்க வந்து பூமியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பூமின்ற பாருங்க நிலாவை, முக்கியமாக நிலாவோட சவுட்டு சைடு பேக் சைடு நம்ம வந்து பூமியிலேருந்து நம்ம நேரடியாக வந்து பார்த்தோம்னா அந்த பேக் சைடுன்றது வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணணும். அதை வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறது தான் இவங்களோட வேலையை வந்து பார்த்திங்கன்னா 2. இந்த மிஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டமிஸ் 2. ஆர்டமிஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா 2028 வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஆர்டமிஸ் 3 வந்து 2028 நடக்குதுன்னா இப்போ இது என்னது அப்படிங்கிறது இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தாங்க. 3ல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் வந்து மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா இறக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இந்த இதை வந்து ஜூம் பண்ண முடியல, உங்களுக்கு நான் கிட்டத்தில் போய் காட்டுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, நிலா வந்து இப்போ ஒரு சைடு வெளிச்சமாக இருக்குது, ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சமே இல்லாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கி அதுக்கு பக்கம் தரையிறங்கி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. இது வந்து ஆர்டமிஸ் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுன்றது நடக்க போகுது. இது வந்து அவங்கன்னா இவங்க வந்து இந்த நிலா வந்து ரவுண்ட் அடித்து அந்த இருட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடில் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு 10 நாளில் வந்து வர்றது தான் இந்த ஒரு திட்டம். ஓகேவா? இன்னும் கிளியராக பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. நிலாவிலேருந்து நம்ம பூமியை வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. பார்த்தாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதாவது நிலாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது. அதே மாதிரியே அந்த நட்சத்திரங்கள்லாம் மோதின இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. இதுவுமே வந்து அவங்க எடுத்த ஒரு புகைப்படம் தான். அதாவது வந்து அந்த ஓரியன் விண்கலத்தில் இருக்கக்கூடிய கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படம் இது. இது உங்களுக்கு இன்னும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த ஒரு புகைப்படம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் நிலாவுக்கு, அதாவது பூமியிலேருந்து ரொம்ப தூரம் விண்வெளிக்கு ரொம்ப தூரம் பயணம் செஞ்சது வந்து இந்த ஆர்டமிஸ் 2 மிஷன் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, கிட்டத்தட்ட 2018 பாருங்க 1990 காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போலோ 17ன்னு சொல்லிட்டு அந்த மிஷன் மூலியமாக வந்து அமெரிக்கா நாசா வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு போயிட்டு வந்தாங்க. அதுதான் வந்து லாஸ்ட்டு திட்டம் அப்போலோ 17ன்னு சொல்லிட்டு. அப்போலோ 1 இருக்குது, அப்போலோ 2 இருக்குது, இப்படிலாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட்டு அப்போலோ 17 தான் வந்து லாஸ்ட் மிஷன், நிலாவுக்கு போன மிஷினு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆர்டமிஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மூலியமாக இது வந்து 2020 இப்போ இந்த ஆர்டமிஸ் 2வே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நடந்து முடிஞ்சிருக்க வேண்டிய மிஷின். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிருச்சு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டான பிறகு இந்த ஆர்டமிஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ஆர்டமிஸ் 3 வந்து பார்த்திங்கன்னா 2028 நடக்கும்னு நாசாவால் சொல்லப்படுது. பட் வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாத்தியம் இல்லை, இப்படி தான் வந்து இவங்க 2வே வந்து சொன்னாங்க, ஆனால் லேட்டாக தான் நடத்தி முடிச்சிருக்காங்க. 3 வந்து ரொம்ப ஒரு 2035 ஆகி போயிடும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா சோலார் கிளிக்ஸுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலா வந்து பேக் சைடு வந்து போய் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன்ல ஆர்டமிஸ் 2ல். அந்த ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அந்த ஒரு புகைப்படத்தை நேரடியாக சூரிய கிரகணத்துக்கு பக்கத்தில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களால் ஷூட் பண்ணப்பட்ட புகைப்படம் தான் வந்து இந்த ஒரு புகைப்படம்.
ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையல் மிஷின் மாதிரியே தான். அதாவது வந்து இந்த ஒரு மிஷினில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது வந்து இப்போ இந்த ஆர்டமிஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து போயிட்டு வந்துட்டாங்களே, இதில் வந்து என்னென்ன சில விஷயங்கள் வந்து சோதிச்சு பார்த்துருக்காங்க. நிலாவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் போகிறதுனால நிலாவுக்கு பக்கத்தில் போகிறதுனால ஏதாவது மிஷின் ஃபெயிலியர், அதாவது நம்ம போன ஏவுகணையில் ஏதாவது ஏவுகணைன்றேன் பாருங்கள், அந்த இது அந்த ஓரியன் விண்கலம் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது ஃபெயிலியர் ஆகுதா, மிஷின்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுதா, அதுக்கடுத்து உயிர்காக்கும் கருவிகளை வந்து எதுவும் ஃபெயிலியர் ஆகுதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குன்னு முன்னாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸுக்கு வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி வந்து ஆண்டனா மூலியமாக தான் வந்து தகவலை வந்து பூமிக்கு வந்து அனுப்புவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேசர்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லேசர் மூலியமாக வந்து தகவலை வந்து இப்போ தெரிவிக்கிறது வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுதா நிலாவில், அதாவது வந்து விண்வெளியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுதா. ஏன் லேசர் மூலியமாக தகவல் வந்து தெரிவித்தான்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குன்றது தகவல் வந்துடும். ஹை குவாலிட்டி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும் விண்வெளியில் இருந்துட்டு. அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கான்றதை பார்த்துருக்காங்க. இதை நான் இன்னொரு வீடியோவிலே காட்டுறேன் பாருங்க. இதுதாங்க நான் சொன்ன அந்த லேசர்ன்ற அந்த ஒரு மிஷின். அதாவது வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தகவலை வந்து இந்த விண்கலத்துலேருந்து பூமிக்குன்றது தெரிவிக்கக்கூடிய ஒரு இது. அதை வந்து சோதிச்சு பார்த்துருக்கேன். அந்த ஒரு வீடியோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையுமே வந்து உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இந்த ஒரு வீடியோவில். இந்த சின்ன பையனோட பொம்மை, இந்த பையனால் செய்யப்பட்ட இந்த ஒரு பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அந்த வீரர்கள் 4 வீரர்களோட வந்து பார்த்திங்கன்னா நிலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்திருக்கு. நிலாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 நாள் ட்ரிப்பில் வந்து இருந்திருக்கு. என்ன அப்படின்னா இந்த பொம்மை பேர் வந்து ரைஸ்ன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து இது ஒரு மூட நம்பிக்கையாக இருந்தாலும் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஊரில் இப்படி ஒரு புது கார் வாங்கினோம்னா எலுமிச்சை மட்டும் டயரில் வச்சு இந்த மாதிரி ஏற்றுவோம்ல, இது ஒரு பாரம்பரியம்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு வந்து பொம்மை அனுப்புறதுன்றது ஒரு பாரம்பரியமாக இந்த பல 2000கணக்கான பொம்மைகள் வந்து பார்த்திங்கன்னா நாசாவுக்கு வந்திருக்கு. அதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொம்மை வந்து இந்த பொம்மை தான், ரைஸ்ன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த ஒரு பொம்மை வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு விண்கலத்தில் கொண்டுட்டு போகிறாங்கன்னா, இது வந்து முன்னாடி ஒரு நம்பிக்கை. அதாவது இப்போ வந்து நம்ம பூமியை விட்டு விண்கலம் வந்து தாண்டி போகும்போது விண்வெளிக்கு போகும்போது அந்த புவியீர்ப்பு விஷயம்னு சொல்லிட்டு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போயிடும். அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா மிதக்க தொடங்கிடுமா. மிதக்க தொடங்கினோன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்வெளி வீரர்கள் கூட இருக்காங்களே, விண்வெளி வீரர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பொம்மை மிதக்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து புவியீர்ப்பு கிராவிட்டி இல்லாத இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த ஒரு பொம்மையை வந்து முன்னாடி கொண்டுட்டு போவாங்களாம். இதை வந்து இன்னமும் நாசா வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அப்போலோ மிஷனில் ஃபுல்லாக இது ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்பு முடிஞ்சிட்டு உங்க பூமிக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஆனா உங்க வந்து எப்படி வளிமண்டலத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அந்த ஒரு வீடியோவையும் பாருங்க, போடுறேன். அதாவது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஏன்னா வந்து இந்த நிலாவுக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. நிலாவுக்கு போயிட்டு நிலாவை சுத்திட்டு அந்த வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது எவ்வளவு டிகிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட வந்து 2700 டிகிரி செல்சியஸ். இங்க வந்து 30 டிகிரி 20 டிகிரி 10 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா தாங்க முடியல. வெயிலோட டிகிரி, வெயில் வந்து டைரக்டா அந்த வளிமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா படும். அப்ப அந்த ஒரு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓரியன் விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா தாங்கி இருக்கு. 2700 டிகிரிலாம் வந்து எனக்கு ஒரு டிகிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சிருக்கு. உள்ள நுழைஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா 4 பேராஷூட்டா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்கு. அந்த ஒரு ஓரியன் விண்கலம் அதுக்குள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு எரிப்பந்து விழுகிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேராஷூட்டும் அந்த ஓரியன் விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா பேராஷூட் எதுக்கு பிரிச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு. மேல இருந்து கீழே விழுகும் போது எவ்வளவு தூரம், அதுவும் நம்ம ஒரு மாடியில இருந்து விழுகும் போது அவ்வளவு வேகத்துல விழுவோம். அவ்வளவு தூரத்துல இருந்து விழுகும் போது வேகமா வர்றதுக்காண்டி அந்த வேகத்தை கம்மி பண்றதுக்கு தான் இந்த பேராஷூட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பசிபிக் பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா விழுந்த பிறகு அவங்க 4 பேரையும் வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல ஏற்றிட்டு போய் மெடிக்கல் செக்அப் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. விண்வெளிக்கு போனவங்களை செக்அப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி முடிச்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவங்கள இப்ப நாசாவோட கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டமிஸ் திட்டம், இந்த ஒரு மிஷன்ன்றது இப்ப நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு சைடு அமெரிக்கா வந்து போரையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விண்வெளி சாதனைகளை வந்து பாத்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியா என்னப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து அடுத்த வருஷம் ககன்யான் திட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆரம்ப புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இந்த ககன்யான் திட்டம் இது என்ன முதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள், இந்தியாவை சேர்ந்த மனிதர்கள், இந்தியர்களை வந்து பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு கொண்டுட்டு போயிட்டு பூமிக்கு இந்தியாவுக்கு வந்து வெற்றிகரமா வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. எனக்கு இந்த ஒரு கேள்வி இருக்குங்க. அதாவது என்ன கேள்வி அப்படின்னா, கிட்டத்தட்ட 50
வருஷத்துக்கு முன்னாடி அப்போலோன்ற மிஷன் மூலியமா வந்து பல வாட்டி வந்து நிலாவுக்கு வந்து நாசா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வந்திருக்காங்க, மனிதர்களை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்காங்க. ஆனா ஏன் அந்த அப்போலோ மிஷன் முடிஞ்ச பிறகு 50 வருஷம் இவ்வளவு பெரிய அப்ப இருந்த டெக்னாலஜி வேற, இப்ப இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப வேற. அந்த டெக்னாலஜி வச்சுட்டு, அந்த பழைய டெக்னாலஜி வச்சுட்டே போயிட்டு வந்திருக்காங்க. இந்த டெக்னாலஜி வச்சுட்டு ஏன் மனிதர்களை இன்னும் கூட்டிட்டு போகல? 50 வருஷத்துக்கு அப்புறம் ஏன் இந்த ஒரு மிஷின்ன்றதை இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மற்றவர்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்கன்றத இந்த வீடியோவில் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய், நன்றி, ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், பந்தே மாதரம், பாய்.